students. So today in this video we are going to start Unit 3 Supplementary Spices of India. So spices means what all the spices we'll be using in our kitchen. So like cumin seeds, chili, pepper, coriander, cinnamon, cardamom, fennel, and a lot of spices will be adding to our food to make our food delicious and very tasty and healthy. So this only we are going to see in this lesson. So what are the spices and how it has been defined and what all has been traded and how it is be traded. So these sort of things only we are going to see in this lesson. Spices of India. In India, spices are the souls of food. When we think of spices, we think of tasty and healthy food. ஸோ இந்தியாவிலே வந்துட்டு ஸ்பைசஸ் தான் வந்துட்டு ஒரு ஃபுட்டுக்கு ஒரு உணவுப் பொருளுக்கு வந்துட்டு ஸ்பைசஸ் தான் இந்த காரசாரம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஒரு குக்கிங்கில் ஒரு சமையலுக்கு அந்த காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஃபுட் அது அப்படி தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஏதோ உப்பு சப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு ஃபுட். ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இண்டியன்ஸ் வந்துட்டு நம்மளால் ஒரு ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட முடியாது. ஸோ ஸ்பைசஸ் வந்துட்டு எப்படி த சோல்ஸ் ஆஃப் ஃபுட் ஒரு ஃபுட்டு கூட ஒரு சொந்தமான ஒரு ஆத்மா மாதிரி. When we think of spices, we think of tasty and healthy foods. ஸோ ஒரு ஸ்பைசஸை பற்றி நம்ம யோசிக்க போகும்போது அதில் உள்ள ஒரு மருத்துவ குணங்கள் அதில் உள்ள ஒரு டேஸ்டியை தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு ஹெல்த்தியாக இருக்கா கண்டிப்பாக ஸ்பைசஸில் ஒரு கொரியாண்டரில் ஒரு மெடிக்கல் இது இருக்குது. பெப்பர்னால் ரொம்ப ரொம்ப நல்லது, டர்மரிக் ரொம்ப நல்லது, டேமரன் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பைசஸ்லேயும் ஒவ்வொரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்பைசஸுங்கிறது ரொம்ப ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், ஒரு ஹெல்த் கண்டிஷன் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்லாம். மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் இன் ஆர் இந்தியா ஆர் ஆடட் டு பேலன்ஸ் நியூட்ரிஷன் டு கீப் அஸ் ஹெல்த்தி. ஸோ நிறைய ஸ்பைசஸ் நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்பைசஸ் நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஆட் பண்ணுறதுனால நம்மளோட நியூட்ரிஷன் அதாவது நம்மளோட சத்துக்களை வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்க நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. They add flavor and nutrition to dishes without fat or calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian foods. ஸோ ஒரு ஃப்ளேவர் அதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரியான டேஸ்ட்டு ஒரு நியூட்ரிஷன் நல்ல டிஷ்ஷு கொடுக்கறதுனா கண்டிப்பாக அதில் வந்துட்டு என்ன இருக்கும் நிறைய புரதச்சத்துக்களும் இருக்கும் வித்தவுட் ஃபேட் அண்ட் கலோரிஸ். ஸோ அதில் வந்துட்டு என்னது கொழுப்பு சத்துக்கள்லாம் இல்லாமல் நல்ல ஸ்பைசஸாக நல்லா ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பைசஸாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பைசஸ்னால் குக்குமென்னா ஜீரகம், மஸ்டர்ட்னா கடுகு, பெப்பர்னா மிளகு, க்ளாஸ்னா லவங்கம், ஃபீனல்னா சோம்பு, சின்னமன்னா பட்டை, டர்மரிக்னா மஞ்சள். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பைசஸ் நம்ம இந்தியன் ஃபுட் கல்ச்சரில். இந்தியாவில் இதுவும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஸ்பைசஸில். When it comes to India, the first thing that comes to many people's mind is probably special curry. People say curry comes from the word curry. ஸோ இந்தியன் ஃபுட்டுன்னு சொன்னாவே நிறைய பீப்புள்ஸ் மைண்டில் வந்துட்டு அந்த கறி ஸ்பெஷல் கறி அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸ்பைசஸ் கறி அது மட்டும்தான் வந்துட்டு வரும். கறி அப்படின்னா என்னது கறின்னா அந்த மசாலா ஐட்டம்ஸை தான் வந்துட்டு கறின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு தமிழ் மொழியிலேருந்து தான் அந்த கறிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு வந்துச்சு. KARI அந்த கறி அதாவது அந்த மசாலா பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த ஸ்பைசஸை தான் வந்துட்டு கறின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தமிழ் வேர்ட்லேருந்து தான் வந்துட்டு அந்த கறிங்கிற வேர்டு வந்துட்டு இங்கிலீஷில் வந்திருக்கு. அதாவது ஸ்பைசஸ் கறி. இன் தமிழ் கறி மீன்ஸ் சாஸ்னால் ஈக்குவல் டு ஸ்பைசஸ். இட் மீன்ஸ் it is something that is cooked with a roasted or powdered mixture of spices, condimented and
ஹெர்ப்ஸ். ஸோ இது வந்துட்டு என்னது குக்கிங் போகும்போது அது ரோஸ்ட் பண்ணி, அதாவது நம்ம வந்துட்டு வறுத்து போடுவோம். அந்த கொரியாண்டரு, ஃபர்னன், குக்குமின், பெப்பர் இதெல்லாம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடராக்கி நம்ம என்ன பண்ணுவோம், டிஷ்ஷில் போட்டு சமைச்சு சாப்பிட போகும்போது நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ளேவர்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி மிக்சர்ஸ்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பைசியான ஃபுட்டாக கிடைக்கிது. ஹெர்ப்ஸ்னால் வந்துட்டு லைக் பிரியாணி லீஃப் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்டிஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பிளேஸுக்கும். இட் கேன் பி மைல்ட் ஆர் இட் கேன் பி ஸ்பைசி அண்ட் ப்ரெக்னென்ட். ஸோ இது வந்துட்டு அந்த ஸ்பைசி டேஸ்ட் கேன் பி மைல்டு, அதாவது ரொம்ப காரம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ஆர் இட் கேன் பி ஸ்பைசின்னு ரொம்ப காரசாரமாக, மதுரை சைடில் நல்லா காரசாரமாக தான் சமைப்பாங்க. ஸோ ப்ரெக்னென்ட்னா ரொம்ப புளிப்பு, அதாவது நல்ல ஒரு ஃப்ளேவரியாக வர்றது தான் பஞ்சண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சன்னா வந்துட்டு அதோட ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல், இந்த குக் பண்ண போகும்போதே ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் நல்லா வரும் இல்லையா, அதை தான் வந்துட்டு பஞ்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ், ஃப்ளார், roots, bark, seed and bulbs are combined in many different ways to produce a great variety of flavors. ஸோ நம்ம யூஸ் கொடுக்க ஃப்ளார்ஸு, லீஃபு, ரூட்டு, பார்க்கு, சீடு, பல்ப்னா பூண்டு சொல்லுவாங்க இல்லையா, கார்லிக்கு, அது அந்த பல்ப் ஒரு பல்லாக இருக்கும் இல்லையா, அதை தான் பல்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஆர் கம்பைன்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். என்னென்ன ஃப்ளேவர்ஸ்னால் ஸ்வீட்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், ஹாட், சார், spicy, aromatic, drought, mild, fragrant and pungent. When we cook with rice, meat, fish or vegetables, the spices gives the dish a special savory taste. இட் மேக்ஸ் அஸ் வாண்ட் டு ஈட் மோர். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் எல்லாமே ஒரே டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட முடியாது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸோட இல்லை மீட்டோட இல்லை ஃபிஷ்ஷோட வெஜிடபிளோட வச்சு சாப்பிட போகும்போது நம்ம அதை அந்த ஸ்பைசி சேர்ந்து சாப்பிட போகும்போது இட் மேக்ஸ் அ ஸ்பெஷல் டிஷ் ஃபார் அஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹாவ் அ வெரி குட் டேஸ்ட். ஸோ we will be eating as we want. நம்ம சாப்பிட இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட போகும்போது. But apart from delicious food, spices also bring to mind adventure. Many of the most existing voyages of modern history were made to conquer the spices trade and the race to become its master. ஸோ டெலிஷியஸ் ஸ்பைசஸ்னால் டெலிஷியஸ் ஃபுட் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இது ஒரு பெரிய கிரேட் அட்வென்ச்சராகவும் நம்ம மைண்டில் வந்துட்டு அமையும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த வாயேஜஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் ட்ரேடை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பைஸை வந்துட்டு ட்ரேட் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரியே வந்துட்டு ஒரு வாயேஜ் வந்து ஒரு ஸ்பைசஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. த கலனைசேஷன் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஏஷியா had its root in the spice trade. ஸோ மெயினாக வந்துட்டு அமெரிக்கன்ஸும் ஏஷியன்ஸும் தான் வந்துட்டு இந்த ஸ்பைஸ் ட்ரேடில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ரூட்டே இவங்க தான். In 1492, Columbus went west to find India and pepper, but ran into America and the chili. So Columbus 1492 ஆக்சுவலாக பெப்பரை தேடி இந்தியாவுக்கு வந்தார். பெப்பரை தேடி இந்தியாவுக்கு போகிறதுக்கு பதிலாக he went to America and he found chili. Next, Vasco da Gama 6 years later went around Africa to reach Kozhikode, the home of pepper. So after 6 years கொலம்பஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு போய் பெப்பர் கண்டுபிடிக்கலான்னு போயிட்டு, பட் in fault he went to America and he found chili. But after 6 years கொலம்பஸ்
went around Africa and he found Kozhikode, and he found also the home of pepper house there. So the voyages ended the very profitable trade that Arabs and Romans had built over their centuries. They set the stage for a new world. ஸோ இது இந்த வாயேஜ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ட்ரேடாக மாற்றிட்டாங்க, ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற்றிட்டாங்க. ஸோ அரேப்ஸும் ரோமன்ஸும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த செஞ்சுரி, அந்த பில்டப் ஓவர் த செஞ்சுரி, ஸோ ஒரு செஞ்சுரியிலேயே வந்துட்டு ஒரு நல்ல பெரிய ட்ரேடிங் சிஸ்டம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ த ஸ்டேஜ் ஆஃப் நியூ வேர்ல்டு, ஒரு வேர்ல்டு, அதாவது ஒரு நியூ ட்ரேடிங் சிஸ்டமே வந்துட்டு இந்த அரபும் வந்துட்டு ரோமன்ஸும் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட் we can see in next video. Thank you.